மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம விஜயும் மல்லியும் மயில எப்படியாச்சும் ஏமாத்த நினச்ச தினேஷை வந்துட்டு கையும் கழுமா பிடிச்சாலும் தினேஷ் கிட்டேருந்து மயில் தப்பிச்சு இதை விட மிகப்பெரிய ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இன்னுமே மனசு உடைஞ்சு போகிறாங்க. இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜயும் சரி மல்லியும் சரி போலீஸ் உதவியோட, அதாவது இந்த தினேஷ் இருக்கிற லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சி கடைசியில் இப்போ தினேஷ் வந்து கையும் கழுமா வந்து பிடிச்சிடுறாங்க இல்லையா. அப்போவும் தினேஷ் வந்துட்டு யோகிய மாதிரி நீங்கள் யாருங்க, முதல்ல என் மேலே வந்து கையெடுங்க, அதாவது மயிலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா யார் அப்படின்னு வந்துட்டு தெரியாத மாதிரி ரொம்பவே சீன் போட்டுகிட்டு இருப்போம் இல்லையா. அந்த ஒரு டைமில் தான் நம்ம விஜய் இருந்துட்டு ஏன்டா செய்கிற வேலையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவி போல வந்து நடிக்கிறியா அப்படின்னு அப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குவாங்க இல்லையா. கடைசியில் ஆமாம் நான் வந்து மயிலை தான் செஞ்சேன், ஆனால் கடைசியில் அவள் ஏன் தலையிலே முழக அரைச்சிட்டா, நானும் அவளை உண்மையை வந்து லவ் பண்ணுவேன், யாரா நீ வந்து லவ் பண்ணியா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நீ வந்து புகுந்து விளையாடி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை நம்பிக்கை இது எல்லாத்தையும் ஊட்டி கடைசியில் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபாரினுக்கு வைக்கிறது தான் உன்னுடைய வந்துட்டு லவ்வா அப்படி இப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் போலீஸ் இப்போது அதாவது விஜய் சார் இவனை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த அயோக்கிய மேலே நீங்கள் வந்து கையை எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போது தினேஷ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. மறுபக்கம் இப்போது தினேஷுக்கான அதாவது போலீஸோடைய பனிஷ்மெண்ட் வந்து காட்டுவாங்க. அப்படி இருந்தாலுமே அவன் சொல்கிற ஒரே பதில் அவன் என் கிட்டேருந்து தப்பிச்சிட்டா எங்கே போயிட்டான்னு வந்து தெரியல வந்து சொல்லுவாங்க. மறுபக்கம் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவெலாம் வாட்ச் பண்ணும்போது என்ன தான் இருந்தாலுமே அந்த ரூம் பாயோட போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதாவது மல்லி விஜய் இவங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. இன்னொரு பக்கம் என்னடான்னா நம்ம மயில் இருந்துட்டு முழுசாக நம்பி அதாவது அந்த ரூம்பாயை நம்பி அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. மறுபக்கம் என்னடானா நகையை பார்த்ததுமே அந்த ரூம்பாயோட மனைவி இருந்துட்டு இந்த மயிலை தீர்த்து கட்டினா கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா எனக்கு இவ்வளவு நகை வரும்போது இந்த நெக்லஸ்லாம் பார்க்கும்போது ஆசை இருக்குது, அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம மயிலும் அதாவது இப்போ மயக்கம் தெரிஞ்சு பார்க்கும்போது தான் அந்த நகையெல்லாம் போட்டுட்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே முதல்ல என் நகையை கொடுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், அங்கே போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன், அவங்க என் அக்கா கிட்ட ஒப்படைக்கிற வழியை வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னதுமே மறுபக்கம் என்னடி நீ வந்து போயிட்டா அதுக்கப்புறம் நான் நினச்சபடி இந்த நகையெல்லாம் அனுபவிக்க முடியாது, அதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கார் ரூம் பாய் சொன்னபடியே அந்த அவள் இருந்துட்டு இப்போ நம்ம அதாவது மயிலோட முகத்தில் மறுபடியும் கட்சி பதிச்சு மயக்க நிலையை அடைய வச்சிடுறாங்க. மயிலோட நிலைமை அதாவது எலி கட்டந்து தப்பிச்சு பெருச்சாலி கட்ட மாட்டிக்கின பொழப்பாக போயிடுச்சு. இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவள் ஆசைப்பட்டபடியே அந்த நகையை போட்டுட்டு இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிடுவாங்க இல்லையா. நம்ம மயில் அப்போ ரூமில் தனியாக தானே இருப்பாங்க. இந்த ரூம்பாய் இருந்துட்டு இப்போது மயில்கிட்ட வந்தது மட்டும் இல்லாமல் தப்பாக நடந்துக்க வந்து முயற்சி பண்ணுவோம் இல்லையா. ஆனாலுமே இப்போ நம்ம மயில் மறுபடியும் அந்த மயக்க நிலைன்னு தெரிஞ்சு அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம விஜயும் மல்லியும் இந்த மயில் இருக்கிற லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சி அந்த ரூம்பாய்க்கு ஒரு சரியான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம மரம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.